வணக்கம் அன்பு நண்பர்களே. தஞ்சாவூர்ல நடைபெற்ற திமுகவுடைய ஆர்ப்பாட்டத்துல, ரொம்ப குறிப்பா காவிரி தண்ணீர் கிடைக்கல அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. காரணம், அவர் பேசின பேச்சை விட அதற்கு எடுக்கப்பட்ட கைது நடவடிக்கையினால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிற கியூரியாசிட்டி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏற்பட்டுச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது கூட்டத்தில இருந்து ஒரு குரல், ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்றாங்க. நடிகையினுடைய பெயரை சொன்னதை தொடங்கி அதுக்கு ஒரு ரன்னிங் கமெண்ட் அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த இடத்த சொல்லிட்டு, நான் காவிரியை தாங்க சொன்னேன், வேற யாரையும் சொல்லல அப்படின்னு ஒரு மழுப்பலான இடத்தையும் சொல்லி ஒரு நகைச்சுவைக்காக அல்லது கைதட்டலுக்காக சில விஷயங்களை பேசுறாரு. அது திமுகவோட நாளாந்திர பேச்சாளர்கள் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போகக்கூடிய சமாச்சாரமாகவும் இருந்துச்சு. ஆனா இது வழக்கமா இது மாதிரி பேசப்படுறப்ப வழக்குகள் பாய்ச்சுவாங்க, வழக்கு நடவடிக்கைகள் நடக்கும், அவ்வளவுதான் நடக்கும். பட் இந்த ஒரே ஒரு விவகாரத்துக்காக எதிர்கட்சி தலைவரை கைது வரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்துச்சு தாவேக அரசால. கிட்டத்தட்ட காலையில சென்னையில நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இல்லத்துல ஏற்பட்ட அந்த கைது நடவடிக்கை தஞ்சாவூருக்கு அவரை அழைத்து செல்கிற அளவுக்கு பெரிய விஸ்வரூபமா இருந்துச்சு. இதுக்கடையில கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க திமுக தரப்பு. நீதிமன்றம் இன்னைக்கே அவரை விடுவிச்சிடணும், கிட்டத்தட்ட ஸ்டேஷன் பெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், காவல்துறையினருடைய ஜாமீன்லேயே அவரை விட்டுறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் சொல்லவும் செய்திருந்தாங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் அப்படின்னு கொடுக்கறதன் மூலமா தாவேக அரசுக்கு 3 முக்கியமான லாபங்கள் இருந்தது. அது என்ன லாபங்கள் அப்படிங்கிறத டீக் அவுட் பண்றதா இந்த ப்ரோக்ராம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலாம். முதல் லாபம், திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்றோர் தொடர்ந்து தாவேகாவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப குறிப்பா முதல்வருக்கு எதிராக பேசுறாங்க. அரசியல் ரீதியாக எதிர்ப்பது இவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அரசியல் விமர்சனத்தை அரசியலாக எதிர்கொள்வாங்க அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டுருவாங்க. அவங்க பொதுவாக பதில் சொல்றதில்லை, அந்த வகையில கண்டுகொள்ளாமல் விட்டுருவாங்க. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, முதல்வர் அவர்களை நேரடியாக விமர்சிக்கும் போது அந்த இமேஜ், அந்த பிம்பத்தை சேதப்படுத்திடக்கூடாது. அதுதான் நம்முடைய ஓட்டு வங்கி. இப்ப திமுகனா அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாருன்னா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் செல்வாக்கு இருக்கு, திமுகவுக்கும் செல்வாக்கு இருக்கு. நாகர்கோயில ஆஸ்டின் ஜெயிக்கிறாருன்னா ஆஸ்டினுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு, திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இங்க விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் செல்வாக்கு இருக்கு. மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தலைகர்த்தர்கள் யாருமே இல்லை. இனிதான் ஒரு 5 ஆண்டுகள்ல தங்களை ப்ரூவ் செய்யணும். அப்ப இந்த இடத்துல தாவேகா என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா, அப்ப விஜய் அவர்கள் மீதான இமேஜை தக்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இதை போன்று விஜய் அவர்களை விமர்சித்து பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். மார்கண்டேயன், சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று செந்தில் பாலாஜி பல்வேறு வகையான வழக்கல், மிரட்டல்கள், நெருக்கடிகளால் சிக்கி தவிக்கிறார். சோ இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த விவகாரத்துல கைது செய்யப்படுறப்ப, அவரு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் வலைக்கழிக்கப்படுறப்ப அதனுடைய அதிர்வு கடைக்கோடி திமுக தொண்டர்கள் வரை இருக்கும். நாளைக்கு ஒரு இடத்துல கட்சி கூட்டம் போட்டு, பொதுக்கூட்டம் போட்டு, ஆர்ப்பாட்டம் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்கன்னா அந்த இடத்தில் தாவேக அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கலாம். முதல்வரை விமர்சித்தால் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினே கைது பண்ணிட்டாங்க, நம்ம ஏமாத்திரம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். சோ இது ஒரு வகையான அழுத்தம், திமுகவினருக்கு ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது கோணம் நம்பர் 1. இரண்டாவது மிக முக்கிய கோணம் என்னன்னா, நாளை தமிழக அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் இருக்கு. நாளை மறுநாள் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கலாக இருக்கு. இது மாதிரியான மிக முக்கியமான தருணங்கள்ல, வரலாற்று பூர்வமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தருணத்துல எதிர்கட்சி தலைவரும் பேசுவாரு, திமுக அதிமுக 2 கட்சிகளும் பேச ஆரம்பிப்பாங்க, கடுமையான வாக்குவாதங்கள் நடக்கும். சோ அப்ப அது போன்ற தருணத்துல நாங்கள் எந்த சூழலுக்கும் தயார் அப்படிங்கிறத ஒரு நெருடலாக அல்லது ஒரு நெருக்கடியாக அல்லது ஒரு அழுத்தமாக எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வைத்தியம் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். சோ இது பாயிண்ட் நம்பர் 2. மூன்றாவது தாவேகாக்கு இதுல எங்க லாபம் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நேஷனல் மீடியாலாம் கவனிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு ஊடகங்கள் தாண்டி அகில இந்திய ஊடகங்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் விஜய் வெர்சஸ் உதய் களம் மாறிடுச்சு போல இருக்கு. உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணப்பட்டு கொண்டு போறாங்க, தஞ்சாவூர் நோக்கி போறாரு. சரி, உதயநிதி ஸ்டாலினை எதுக்கு கைது பண்ணாங்க? கடந்த காலங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு இமேஜ் இருந்தது, என்னன்னா சனாதன எதிர்ப்பு. அவர் டெங்கு கொசுவை ஒழிப்பது போல சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசினாரு. வட இந்தியாவில் கூட புகார் கொடுத்தாங்க, தமிழகத்தில் பல காவல் நிலையங்களில் பாஜகவினர் புகார் கொடுத்தாங்க. பரவாயில்ல, அவர் கருத்தியலா தெளிவா இருக்காருங்க அப்படிம்பாங்க. அந்த கருத்தியல் தெளிவு என்கிற அடிப்படையில் கடந்த காலங்களில் அவருடைய பெயர் கொஞ்சம் நிலைத்து நின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் இந்த விவகாரத்துல ஏங்க உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணாங்கன்னு யாராவது கேட்டா அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? ஒரு நடிகையை கொச்சையாக பேசினார், முதல்வர் அவர்களே அவதூறாக பேசினார். அப்ப இதுவரை திமுகனா பெண்களுக்கு எதிராக பேசுவார்கள் என்பது போன்ற ஒரு கட்டமைப்பு அதிமுக காலத்திலே உருவாக்கப்பட்டது. சட்டசபையில் தனக்கு நடந்த அனுபவம் என்று ஜெயலலிதா அவர்களால் பகிரப்பட்ட காலத்திலிருந்து தொடங்கி தொடர்ந்து அப்படியான ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் அதிமுகவினர். அது உண்மையா பொய்யா என்பது 2வது நிலை. திமுக தான் பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை செய்திருந்தாங்க. கடந்த 5 ஆண்டுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம், கல்லூரியில் சேரக்கூடிய அரசு பள்ளியில் படித்து, அரசு உதயபுரம் பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், இப்படி பல திட்டங்களை செஞ்சோம்.
ஒரு பெண்களை கொச்சைப்படுத்திட்டாரு, அவருக்கு தக்க வசனத்தை பேசிட்டாரு, ஆபாசமான வார்த்தைகளை பொதுவெளியில கையாண்டுட்டாரு, பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு முன்வைக்கிறப்ப அது உதயநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு இமேஜுக்கு பிம்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சரிவாகவும் இருக்கும். ஸோ அதை எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் தாவேகா இந்த காய் நிறுத்தல்களை செஞ்சிருக்காங்க. இதில் திமுகக்கு ஏதாவது பிளஸ் இருக்கான்னு கேட்டா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார், காரணம் என்ன அப்படின்னு அவர்களும் சொல்லுகிற பொழுது அது திமுகவுக்கு தான் மைனஸாகவும் அமையும். அப்ப திமுக இதை எப்படி கையாண்டிருக்கா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படியான ஒரு பேச்சு எழுகிற பொழுது கூட்டத்துல இருந்து ஒரு நடிகருடைய பெயரை சொல்றாங்கல்ல, அப்ப அப்படிலாம் பேசக்கூடாதுங்க, நம்மளாம் கண்ணியமான கட்சி, 75 ஆண்டு பாரம்பரிய மிக்க கட்சி, நமக்கென்று வரலாறு இருக்கு, நம்ம அந்த இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய அடிப்படையில் நம்ம இப்படிலாம் பேசியிருக்க கூடாது என்று அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தா அவருடைய அரசியல் முதிர்ச்சியாக அது வெளிப்பட்டிருக்கும். ஆனா இன்னொரு சிக்கல் இருக்கு, அப்படி வெளிப்பட்டிருந்தாலும் அது பொதுவெளியில் பார்வைக்கு வந்திருக்காது. இருந்தாலும் இந்த சர்ச்சையிலிருந்து அவர் தவிர்த்திருக்கலாம். வேற ஏதோ நீங்க அரசு விமர்சிச்சீங்க, ஒரு ஊழல் அம்பலப்படுத்துறீங்க, அல்லது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னீங்க, அதனால கைது என்றால் காலரை தூக்கி விட்டுக்கலாம். இது காலரை தூக்கி விடுகிற சமாச்சாரமும் இல்ல, தாவேக்காவுக்கு இது ஒரு பெரிய அளவில் ஜனநாயகத்தை மதிக்கும் தன்மை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விக்குறியாக்கி இருக்கு. அது எப்படி நீங்க கேட்கலாம். திமுக தரப்பு வழக்கு தொடர்ந்தது, அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. அவர் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சொல்றார் 12 மணி வரையும் கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த 12 மணிக்கு இடையில அவர்கள் சென்னையிலிருந்து கைது செய்து தஞ்சாவூரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி போக முடியும்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லுவோம், நீதிமன்ற அவமதிப்பு. அது நீதிமன்ற அவமதிப்பு வகைமைக்கு உட்பட்டது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்ல இன்றைக்கு வழக்கு நடவடிக்கையில் கைதாகி ரிமாண்ட் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்றதுல மட்டும்தான் அவருடைய கவனம் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஜனநாயகத்தினுடைய வழிமுறைகளை திமுக கடுமையான அளவிற்கு மீறி இருக்கிறது. பெண்களை இப்படி பேசுவது தவறு. மாநில மகளிர் ஆணையம் இருக்கிறது, தேசிய மகளிர் ஆணையங்கள் இருக்கிறது. ஆனா இங்க புகார்தாரர் யாரு? தாவேகாவினுடைய ஒரு நிர்வாகி. இப்படி பல்வேறு கோணங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு நாளோடு இன்று மாலையே விடுவிப்பதற்கான சூழல் எழுகிறது என்பதுதான் இப்போதைய நிலைமை. இதில் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய 3 வாய்ப்புகளை பற்றி பேசுகிறோம். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.